ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே. இது நம்மளோட 4th டே வீடியோ. நம்ம ரீச் ஆயிட்டோம் அண்டமானுக்கு ரீச் ஆயிட்டு இங்கே சரௌண்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஆல்ரெடி கொஞ்சம் கியூரியாசிட்டியாக இருந்தேன். மொத்தம் அந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட் அது மார்னிங் ஏஞ்சி வரத்துக்குள்ளே மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் சென்டினல் ஐலாண்ட் பக்கத்தில் போச்சான்னு தெரியல. ஆனால் நாங்கள் அது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இது சுற்றி அண்டமான் தான். இன்னும் போகவே எங்களுக்கு மார்னிங் ஒரு 7:30 போல தான் இந்த வீடியோவை எடுத்தது. ஆனால் நம்மளுக்கு போகவே 12:30 ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கேட்ட இடத்துல இன்ஃபர்மேஷன் கிட்ட கேட்ட இடத்துல அவங்க 12:30 கண்டிப்பாக ஆகிடும் அப்படி. நான் நினச்சேன் சரி இங்கேருந்து பக்கத்தில் தானே இருக்குது, சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் இல்லை, சீக்கிரமே போல 12:30 கண்டிப்பாக ஆச்சு. அந்த இடத்துல கிட்ட போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போகும்போது இன்னொரு அந்த நலந்தா ஷிப்பு அப்படின்ட்டு, இது கொஞ்சம் ரொம்ப கம்மி பேசஞ்சர்ஸ்ன்றது இதில் போவாங்க. அது நாங்கள் வரும்போது ரிட்டர்ன் வந்துட்டு இருந்துச்சு. சென்னைக்கு போயிட்டு இருந்துச்சா எங்கன்னு தெரில, அங்கே சரௌண்டிங்ஸ்லேயே சுற்றிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, அது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி எல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் டவரும் வந்துருச்சு, இங்கே ஏர்டெல்லும் வந்துருச்சு ப்ளஸ் ஜியோவும் வந்துருச்சு. ரெண்டுமே டவர் வந்துருச்சு. டவர் வந்தோடனே எல்லாரும் ஆஸ் யூஷுவல் ஃபோன் எடுத்துட்டாங்க. அந்த ஃபோன் எல்லாரும் எடுத்துட்டு எனக்கு ஒரு பக்கம் கியூரியாசிட்டியாகவும் இருந்துச்சு, ரீச் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அப்புறம் என்னடா இது மொபைலு ஆக்டிவ் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் ஓகே, பரவாயில்ல, நம்ம போயிட்டு இன்னும் அண்டமான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட் மட்டும் நிறையாவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஹார்ஸ் தான் இருக்கிறதுனால எல்லா ஜனமும் வந்துட்டு வெளியே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஷிப்பு போகிறது அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மொத்தம் அந்த ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் கொஞ்சம் வீடியோ ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த ஷிப்பு கூட ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்வராஜ் தீப் தான் அண்டமான் டு சென்னை, சென்னை டு அண்டமான் போகிறதுலே பெரிய ஷிப்பு. இதெல்லாம் சின்ன சின்ன ஷிப்பு, பேசஞ்சர்ஸும் ரொம்ப கம்மியாக இருப்பாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். அப்புறம் நியர்லி அண்டமான் கிட்ட வந்துட்டோம். இந்த ஃபோர்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட்டு யோசிக்கல, அதுக்கப்புறம் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. 20 ருபீஸ் நோட்டில் இருக்கும்ல, அதோட பேக் பிரிண்ட் இருக்கிறதுல அதுதான் இந்த அண்டமான்லேருந்து தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் அப்படியே ரெஃபரன்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் அங்கே போயிட்டு தான் அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்த்தா இதோ பாருங்கள், இது பின்னாடி இருக்குல்ல, அதுதான் வந்து 20 ருபீஸ் நோட் பேக் சைடில் இருக்கிறது. அது வந்து அங்கே அண்டமான்லேருந்து எடுத்தாங்க. நான் ஷிப்லேருந்து எடுத்தேன். அது எடுத்தனால அதை அப்படியே வீடியோ போட்டேன். லைட் ஹவுஸ் அது. அப்புறம் ஃபைனலி அண்டமானுக்கு ரீச் ஆகிட்டோம். அப்புறம் லேண்டிங் கேப்டன் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அங்கே ஷிப்பில் ஏறிட்டு அவர் தான் வந்து இங்கே போர்ட்டில் லேண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்தாங்க. ஸோ அவர் வரரோட ஷிப்பு தான் அது. இப்போது ரிட்டர்ன் போகிறது கூட காமிப்போம் பாருங்கள். ஆனால் சுற்றி மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. கிளைமேட் மட்டும் காத்தால மழை வருது அப்படின்னு தான் நினச்சோம். மழை எதுவும் வரல. இவர் தான் கேப்டன் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்காரு. ஃபுல் வீடியோ எடுக்கல. கேப்டன் அது ஏறிட்டார். இங்கே ஃபுல்லாக ஜனவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க, யாருக்குனாலும் அந்த க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. ஃபைனலி வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். இதோ போர்ட்டு, அங்கே ஒரு ஷிப்ஸ் எல்லாம் நிறையா நின்றுட்டுருக்கு. கிளைமேட் மட்டும் சொல்கிறதுக்கு அளவே இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளஸ் அங்கே நிறையா ஷிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இன்னும் அந்த மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கூட அங்கே கூட ஷிப் இருக்குது. ஃபைனலாக அங்கே ரீச் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். இது அந்த போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அங்கே வெளியே வந்துகிட்டே இருக்கும். இங்கே அண்டமானோட அந்த டிராயிங்ஸு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இன்னும் வெளியே வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோம். ரூம் வந்து செக்இன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஷிப்போட 4th டே வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அண்டமானில் எக்ஸ்ப்ளோர் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே ரொம்ப லென்த்தியாக வந்துருச்சு. இதை வந்து நான் என்ன மொத்தமாக கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக ஒன்று போஸ்ட் பண்ணிடலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் நான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போயிட்டு வரேன், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.